அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொலியில கும்பம் ராசிக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் கும்பம் ராசிக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு என்றே சொல்லலாம். அந்த நல்ல செய்தி முக்கியமா சதயம் நட்சத்திரம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு உண்டு. கோச்சார சனி பகவான் டிசம்பர் 27 சதயம் நட்சத்திரத்தை விட்டு புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வந்துட்டாரு. அப்போ சதயம் நட்சத்திரத்திற்கு இந்த மனபாரம் குறையும். இந்த மனசுல எது அழுத்திக்கிட்டு இருந்துச்சோ அந்த விஷயம் ஒரு நல்ல முடிவு பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் வலிகள் வேதனைகள் சற்று ஓய்வெடுக்கும் அல்லது தீரும் என்றே சொல்லலாம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய பாதிப்பு 2025 ஜனவரி மாசத்தை பொறுத்தவரையிலும் கிடையாது. ஏனென்றால் இந்த சனியோட சுக்கிரனும் சேர்ந்து ராசியிலே இருக்கிறார். அதனால ஜென்மசனியோட தாக்கத்தை பொறுத்தவரையிலும் இந்த ஜனவரி மாதம் சற்று குறைவுதான். ஈவன் புரட்டாதி நட்சத்திரத்துக்கே கூட சொல்றேன். குறிப்பா திருமண வாழ்க்கையில கடந்த காலத்துல பிரிந்திருக்கிறது, ஒரே வீட்டுல அந்யோன்யமா இல்லாம தனித்தனியா இருக்கிறது, அல்லது சண்டை சச்சரவு போட்டு பிரிந்திருக்கிறது, சில பேர் வழக்குகள்ல கூட இருப்பீங்க. இந்த வழக்குகள் இருக்கிறவங்க அல்லது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, டிவோர்ஸ் வாங்குறதுக்காக போராடிட்டு இருக்கிறீங்க, டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய சுய ஜாதகத்திலே கலசர தோஷம் இருக்கும், தார தோஷம் இருக்கும். ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும், இன்னொருத்தருக்கு இல்லாம இருக்கும். விதிவிலக்கு இல்லாத செவ்வாய் தோஷத்தை சொல்றேன். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா பிரிவுகள் ஏற்படும். அந்த பிரிவுகள் ஏற்பட்டு மறுமணம் போன்றவை ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் இனி வரக்கூடிய காலகட்டம். குறிப்பா சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே. சில பேர்லாம் வழக்குகள்ல போயிருக்க மாட்டீங்க, ஒரே வீட்டுல இருப்பீங்க, சண்டை சச்சரவோடு இருக்கும். ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் ஹாப்பியா இருப்பீங்க, சமாதானமா வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இன்னொரு நாள் பாத்தீங்கன்னாக்க சண்டையும் சச்சரமா இருக்கும், புரிந்து கொள்ளவே முடியலையே வாழ்க்கை துணைவர்ன்ற ஒரு கவலை ஒரு பக்கம் இருக்கும். அல்லது உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்லாம இருப்பாங்க. பழகிறதுல கூட சொல்றேன், ஒரு நாள் உங்களை நேசிக்கிறேன்னு வாங்க, ஒரு நாள் உங்களை நேசிக்கலன்னு வாங்க. இப்படி ஒரு கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கக்கூடிய இந்த உறவுகள், கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கக்கூடிய இந்த திருமண வாழ்க்கை என்பது இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அதிகம். சொல்ல போனா கடந்த 5 ஆண்டுகளில் ஒரே வீட்டுல இருந்தா கூட ஒரு ஒற்றுமையா இல்லாம இருந்திருப்பீங்க. சில பேர் பிரிந்திருப்பீங்க, வாழ்க்கை துணைவரை இழந்திருப்பீங்க. இந்த இழப்புகள் பிரிவுகள் இந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு உங்களுக்கு இனிமேல் கிடைக்கும். இது எந்த அடிப்படையில கிடைக்கும், நல்லதாவே கிடைச்சிருமா அப்படின்னாக்க, நான் சொல்ற மாதிரி இந்த கலசர தோஷமோ தார தோஷமோ இருந்தா இவ்வளவு காலத்துல பிரிஞ்சுட்டு இருப்பீங்க, அல்லது வழக்குகள் இருப்பீங்க, அல்லது சச்சரவுகளோடு இருந்துட்டு இருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா, ஒருத்தருக்கு தான் தாரதோஷம் இருக்கு, இன்னொருத்தருக்கு இல்லை அப்படின்னாக்க ஒரே வீட்டுல கூட இருந்துகிட்டு தனித்தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கும். இந்த தோஷங்கள் இல்லாதவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல, குறிப்பா இந்த ஜனவரி மாசத்திலேயே ஒன்னா சேர்றதுக்கான வாய்ப்போ அல்லது ஒரு சமரசத்துக்கு வரக்கூடிய வாய்ப்போ உங்களுக்கு உண்டு. அதே போல வழக்குகள்ல இருக்கீங்க, டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணிருக்கீங்க, அல்லது டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற சிந்தனையிலும் கொஞ்சம் பேர் இருப்பீங்க. அவர்களுக்குமே கூட பாத்தீங்கன்னா தோஷங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு வழக்குகளில் வெற்றியும் ஏற்படும், அப்ளை பண்ணக்கூடிய சூழ்நிலையும் வரும், வழக்குகளில் வெற்றியும் ஏற்படும். அதே போல ஒருத்தருக்கு இருதாரம் ஏற்படணும்ன்ற விதி இருக்கு அப்படின்னாக்க அந்த விதியை நோக்கி உங்களை தள்ளிட்டு இருக்கும். ஜனவரி மாதம் முதல் 14 நாள் பாத்தீங்கன்னாக்க இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 11ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்றார். 11ஆம் பாவகத்துல இருக்கிறாரு. புதனும் 5க்குரியவன் புதனும் 11ஆம் பாவகத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குது. அந்த வகையில உங்களை விட்டு விலகி போனவர்கள் திரும்பி வருவாங்களோ இல்லையோ, சில பேருக்கெல்லாம் நீங்க தேடாத உறவுகள் கூட உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது மறுமணத்திற்காக முயற்சி பண்றீங்கன்னா மறுமணம் அமையும். விலகி போனவர்கள் சில பேருக்கு வரக்கூடிய வாய்ப்பும், சில பேருக்குலாம் புதிய உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதுவும் முக்கியமா சதயம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். உடல்நல விஷயத்துல குறிப்பாக வயதானவர்களாக இருந்தால் கவனம் செலுத்திங்க, பண விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. கொடுக்கல் வாங்கல், மற்றவங்க கிட்ட கொடுக்குறீங்கன்னா வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுடும், அதனால கவனமா இருங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க.
வேலை விஷயமா எப்படி இருக்கும் அப்படின்னாக்க தொழில் வேலை அமைப்புகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறப்பு தான். இந்த செவ்வாயை பொறுத்தவரை 6ஆம் இடத்துல இருக்கு. 10 6ஆம் இடத்துல நீச பங்கம் வக்கரம் பெற்று இருக்கும். அப்போ வேலைக்கு போறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். குறிப்பா அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றத்துக்கான செய்திகள் வரலாம். அரசு பணியில வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரலாம். சோ சில பேருக்குலாம் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கூட கிடைக்கும். சில பேர் எல்லாம் பிசினஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தவங்க கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா கூட்டு தொழிலை விட்டுட்டு விலகி நீங்க தனித்து பிசினஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வரலாம். சில பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவங்க பிசினஸே வேணாம், இனிமேல நான் வேலைக்கு போறதே பெஸ்ட்னு சொல்லிட்டு கூட வேலைக்கு திரும்பி வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டு. 10 6ஆம் இடத்துல இருக்கும்போது பிசினஸ்க்காக தொழிலுக்காக வாங்கிய கடனை நீங்க திருப்பி செலுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த நேரத்துல நீங்க ஏற்கனவே கொஞ்சம் கடன் பட்டிருக்கீங்க அப்படின்னாக்க தொழில் விஷயமா அதை ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும். உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நீச பங்கம் இருக்கிறதுனால தொழில லாபங்கள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக லாபங்கள் வரும். அதன் மூலம் கடனை திருப்பி கட்டக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். அதே போல வழக்குகளில் வெற்றி ஏற்படும். உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள். இந்த சுக்கிரன் ராசியிலே இருக்கிறதுனால மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. அவ்வளவுதான், மனசுல சோகம் இருந்தா கூட வெளியில காட்டிக்க மாட்டீங்க, ஹாப்பியான மோட்லயே இருப்பீங்க. அதனால இந்த மாசத்தை பொறுத்தவரை சில பேருக்குள்ள சிறு தூர பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும். அதே போல 11ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மூத்த சகோதரத்தால் நன்மைகள் உண்டு. 11ஆம் பாவகத்துல சூரியன் முதல் 14 நாள் இருக்கிறதுனால அபிலாஷைகள் நிறைவேறும். நீங்க நீண்ட நாளாக போட்டு வைத்த திட்டங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். குறிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு வரனே பார்த்துட்டு இன்னுமே செட் ஆகல அப்படின்னு ஈவன் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ சரி அல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்போ காதல் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு. இளைய தலைமுறையாக இருந்தீங்கன்னாக்க எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த சுக்கிரனும் சனியும் சேர்ந்து ராசிலேயே இருக்கிறதுனால புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருப்பீங்க. ஒரே குடும்பத்துல கணவன் மனைவியா இருக்கிறீங்கன்னா சண்டை சச்சரவு இல்லாம ஹாப்பியா இருப்பீங்க, ஒற்றுமையா இருப்பீங்க. அதே போல வேலை தேடுறீங்க, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல புதிதாக தொழில் செய்யலான்னு பிளான் பண்றவங்க உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு தொழில் செய்யறது சிறப்பு. வேலை இல்லாதவர்களுக்கு மேக்சிமம் இந்த மாதத்தோட இறுதியில உறுதியா வேலை கிடைக்கும், ட்ரை பண்ணுங்க. அரசு பணிக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க, அரசு பணிக்கான முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதற்கான ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத உங்க ஜாதகத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்து செக் பண்ணீங்க, ஒரு ஜோதிடத்திடம் கொடுத்து. அதுக்கப்புறம் படிங்க, கண்டிப்பா சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இனிமேல் உண்டு. ஏன்னா மாதத்தோட பிற்பகுதியில ராசிக்கு 12ல சூரியன் வந்துடும். அதே போல இந்த செவ்வாயோட பார்வையில சூரியன் 12ஆம் பாவகத்துக்கும் 6ஆம் பாவகத்துக்கும் கனெக்டிவிட்டி வருது. சில பேருக்குலாம் தூக்கம் இல்லாம கொஞ்சம் மன அழுத்தமா இருக்கும். தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இப்ப உறவுகளோட ஒரு ஸ்டெப் கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது நல்லது உங்களுக்கு. மேலும் சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவங்களுக்கு பெற்றோர்கள் வகையில பெருசா நன்மை இல்லை, அல்லது பெற்றோர்கள் குறிப்பா தந்தையுடன் கருத்து மோதல்கள், தந்தையால பெனிஃபிட்ஸ் இல்லாத மாதிரி தனித்து இருக்கிறது போன்றவையும் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படும். மேலும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அதாவது மாதத்தோட இறுதியில மேரேஜ் லைஃப்ல கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் வரும். வெளியூருக்கு போறது அல்லது குடும்பத்தை ஒரு பக்கம் இருக்கும், நீங்க ஒரு பக்கம் போய் வேலை பார்க்கறது, கொஞ்சம் தனித்து இருக்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தோட இறுதியில ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பிரைவேட் வேலையில் இருக்கிறவங்க இடமாற்றம் செய்யலாமான்னாக்க அது நீங்க சதயம் நட்சத்திரமாவோ அவிட்ட நட்சத்திரமாவோ இருந்தாக்க நீங்க புதிய வாய்ப்புக்கு முயற்சி பண்ணலாம், கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரமாக இருக்கீங்கன்னாக்க புதிய வாய்ப்பு கிடைக்காம இழுபறியா இருக்கும். இருக்கிற இடத்துலயே வேலை பார்க்கறது உங்களுக்கு நன்மை. அலைச்சலா இருக்கும், ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதே போல இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் ஜனவரி 28ஆம் தேதி ராசிக்கு 2ஆம் இடத்துல சென்று மீனத்துல உச்சம் பெற போகிறார். சோ அப்போ அடுத்த மாசம்லாம் பிப்ரவரி மாசம் 9 சுக்கிரன் உச்சம் பெறும்போது உங்களுக்கு சில பாக்கியங்கள்லாம் கை கொடும். ஸோ வரப்போற மாதங்கள்லாம் கூட சிறப்பாக தான் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்க ராகு 2ஆம் இடத்துலயும் கேது 8லயும் இருக்கு. பொதுவாகவே ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான் பாத்தீங்கன்னாக்க பணம் ஏதோ ஒரு வகையில வருது. வாழ்க்கை ஜீவன அமைப்புக்கு தேவையான பணம் ஏதோ ஒரு வகையில வரும். ஆனா கையிருப்பு கரையிற மாதிரி செலவுகளும் இருக்கும். வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். குடும்ப உறவுகள்கிட்டையும் சரி, கணவன் மனைவி உறவுகள்கிட்டயுமே தேவையில்லாதெல்லாம் பேசியே பகையை வளர்த்தக்கூடாது,
அல்லது பிரச்சனை உருவாக்கி கொள்ளக்கூடாது. வார்த்தைகளை கவனம் செலுத்திக்கணும். தேவையான செலவு பண்றதுதான் ரொம்ப நல்லது. தேவையற்ற செலவுகளை நீங்க தள்ளி வைக்கிறது நல்லது. ரொம்ப அவசியம்னா பண்ணுங்க. இல்லைன்னா கையிருப்பு ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பண்ணி வைங்க. கண்டிப்பா ஒரு கஷ்டத்துக்கு அது உதவும். சில பேருக்குலாம் அலைச்சல்கள், பயணங்கள், வெளியூர் பயணங்கள்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை சில பேருக்கு ஏற்படும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, நிறைய முயற்சி பண்ணுவீங்க, நிறைய இடத்துல நல்ல பேர் சம்பாதிக்கிறதுக்காக போராடுவீங்க. கண்டிப்பா சில நேரங்கள் உங்க முயற்சி ஃபெயிலியர் ஆயிட்டு அதுக்கப்புறம் சக்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எடுத்த உடனே சக்சஸ் ஆகாது. உங்களுடைய கம்யூனிகேஷனை சில பேர் தவறா புரிஞ்சுக்குவாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுடைய பிஹேவியர் அல்லது கம்யூனிகேஷனை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் ஒர்க் பண்ற இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. மேலதிகாரிகளா இருக்கலாம் அல்லது சக பணியாளர்களாக இருக்கலாம். அவங்க கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. 5ஆம் இடத்து அதிபதி இடத்தால மாதத்தோட முதல் பகுதியில 11ஆம் பாவகத்தில் இருக்கிறார். பிள்ளையால மகிழ்ச்சி மாதத்தோட முதல் பகுதியிலும், பிள்ளைகளால செலவுகள் மாதத்தோட பிற்பகுதியிலும் ஏற்படும். ஏன்னா புதனும் ராசிக்கு 12ல வந்துருது. அந்த வகையில பாத்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் வகையில செலவுகளோ ஒரு கமிட்மெண்ட்ஸோ நீங்க அதை செஞ்சு முடிக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் மாதத்தோட பிற்பகுதியில. ஆனா முதல் பகுதியில உங்க பிள்ளைகளுக்கு வரன் பார்த்தீங்கன்னா வரன் அமையலாம், அல்லது அவங்களுக்கு வேலை கிடைக்கலாம். அவங்களால ஏதோ ஒரு வகையில மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. மேலும் 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பாக்குறாரு. வேலையில எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த வேலை உங்களுக்கு பெருசா பாதிப்பு கொடுக்காது, போகாது. உங்களுக்கு 11ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்துல வக்ரம் பெற்று இருக்கும் போது வீடு, சொத்து, வாகனம் சம்பந்தமாக சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதெல்லாம் பாசிட்டிவான ஒரு விஷயம். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10க்குரியவன் 6ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்று பூசம் நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. இன்ஜினியரிங், அரசு பணி, கம்ப்யூட்டர், ஐடி மற்றும் உணவுத்துறை, இராணுவம், போலீஸ், தீயணைப்பு துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். இடமாற்றமா இருக்கலாம் அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அரசியல்வாதியா இருக்கீங்க அல்லது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்றீங்க, வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் செய்றீங்க, வெளிநாட்டுல இருக்கீங்கன்னாலையும் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். கமிஷன் மூலம் ஆதாயம் பெறக்கூடியவர்களுக்கு கமிஷன் கூடுதலாகவே கிடைக்கும். அதே போல வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பெஸ்டாவே இருக்கும். கடை வச்சிருக்கீங்க, ஆசிரியர் பணியில் இருக்கீங்க அல்லது புரோகிதம் பண்றவங்களுக்கும் பெஸ்டாவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி படிப்பாங்க அப்படின்னாக்க, இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பாகவே படிப்பாங்க. ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில தடைகளும் உடல்நல பாதிப்பும் போகும். அந்த உடல்நல விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்திக்கிட்டா போதுமானது. இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, சக்கரத்தாழ்வார் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். குறிப்பா ஸ்ரீரங்கம் போயிட்டு நீங்க படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை தரிசிச்சுட்டு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய சக்கரத்தார் சன்னதிக்கு போயிட்டு நீங்க ஒரு 12 சுத்து சுத்திட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நன்மைகள் ஏற்படும். அல்லது வீட்லயே கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க ரங்கநாதரை வழிபாடு செய்யுங்க, அற்புதமான பலன்களை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.